அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய வழிகள். கர்த்தருடைய வழிகள். கர்த்தருடைய வழிகளை குறித்து வேதத்திலே வாசித்தால் சில வசனங்கள் கர்த்தர் தம்முடைய வழிகளை தம்முடைய மக்களுக்கு காண்பிக்கிறார். முன்கூட்டியாகவே அவைகளை குறித்து அவைகளுடைய அந்த வழிகளில் என்ன நடக்கும், எப்படி நடத்தப் போகிறார், முடிவு எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லுகிறார். சிலரை குறித்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய வழிகளை அவர்களுக்கு மறைக்கிறார். கர்த்தருடைய வழிகளை குறித்து 103ஆம் சங்கீதத்தில் வாசித்தால் 7ஆம் வசனத்தில் இப்படியாய் இருக்கிறது. வாசிக்க கேட்போம். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். ஆண்டவர் தம்முடைய வழிகளை மோசேவுக்கு தெரியப்படுத்தினார் என்று இங்கே வாசிக்கிறோம். வேதத்தில் நிறைய இடங்களில் ஆண்டவர் தம்முடைய வழிகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு, தமக்கு பிரியமானவர்களுக்கு, பக்தர்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், காண்பித்திருக்கிறார். ஆனால் வேதத்தில் ஒரு சில பக்தர்களுக்கு அவர்களை நடத்துகிற வழியை குறித்து ஆண்டவர் தெளிவுபடுத்தாமல் அவர்களை நடத்தியிருக்கிறார். அதுவும் கஷ்டமான, வேதனையான, வியாதிகள் நிறைந்த, பிரச்சனைகள் நிறைந்த, மரணங்களும் கூட குடும்பங்களில் சம்பவிக்கத்தக்கதான வழிகளில் அவர்களை நடத்தியிருக்கிறார். வேதத்தில் படிக்கும்பொழுது எதற்காக ஆண்டவர் தம்முடைய பக்தர்களுக்கு அவர்களை நடத்துகிற வழியை குறித்து மறைத்து வைத்து அவர்களே அப்படி கஷ்டங்கள், வேதனைகள், மரணங்கள் மத்தியில் நடத்தினார் என்று நம்மால் புரிஞ்சிக்க முடியலை. நாம் ஆண்டவரை பார்த்து கேள்வியும் கேட்க முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து நமக்கு வெளிப்படுத்த தேவையில்லை. அது கர்த்தர் ஏன் இப்படி நமக்கு செய்தார் என்று கர்த்தரிடத்தில் நாம் விவாதிக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோபு புஸ்தகத்தில் 33:13 நாம் இதை வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோட ஏன் வழக்காடுகிறீர்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டமான, வேதனை நிறைந்த, மரணங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை நடத்தி செல்லும் பொழுது, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை, கஷ்டங்களை, வேதனைகளை தருகிறீர் என்று நாம் கேட்கக்கூடாதாம். ஆண்டவர் நமக்கு அதை பற்றியெல்லாம் சொல்ல மாட்டாராம். ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெரியும், ஆண்டவர் நமக்கு அநியாயம் செய்கிறவர் அல்ல. அவர் எது செய்தாலும் அதில் நீதி, நேர்மை, உத்தமம் இருக்கும். கர்த்தர் அவருடைய வழிகளை குறித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு, பக்தர்களுக்கு சொல்லுவதில்லை. அவர் அதை சொல்லாமலே அவர்களை சில நேரங்களில் கஷ்டப்படுத்துகிறார், வேதனைப்படுத்துகிறார், பிழிகிறார் என்றெல்லாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. சிலரை அவங்க வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்கள், வேதனைகள், வறுமைகள், சுகவீனங்கள் மத்தியிலேயே வாழத்தக்கதாகவும் சிலரை கர்த்தர் வழி நடத்தியிருக்கிறார். உதாரணத்துக்கு வேதத்தில் லாசருவை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். அங்கே லாசரு, ஐஸ்வர்யவான், அவர்களை குறித்து எழுதியிருக்கிற விஷயம் நமக்கு தெரியும். லாசருடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கும் பொழுது அவருக்கு உணவுக்கு வழி இல்லை, இருக்கிறதுக்கு ஒரு இடமில்லை, சரீரத்தில் வியாதிகள். இந்த சூழ்நிலையோடு கூட
வாழ்நாளெல்லாம் அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் மரித்த பிறகு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வான தூதர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி லாசருவை பரலோகத்திலே சேர்த்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அந்த லாசரு தரித்திரன் மரித்த பொழுது தேவதூதர்கள் வந்து அவரை பரலோகத்திற்கு கொண்டு போனார்கள். அப்படியானால் இதிலிருந்து நமக்கு புரிகிற விஷயம், லாசரு உணவுக்கு வழி இல்லாவிட்டாலும், சரீரத்தில் வியாதியோடு இருந்தாலும், இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம், ஒரு வீடு இல்லாவிட்டாலும், ஆண்டவருக்கு பிரியமாய் மகிமையாய் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் வாழ்ந்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பி அந்த லாசருவை பரலோகத்திற்கு ஏற்றுக்கொண்டார். அவ்வளவு பிரியமாய், அவ்வளவு ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவராய் அவர் வாழ்ந்தாலும் அவருடைய சூழ்நிலையை பாருங்கள். மரிக்கிற வரைக்கும் அவருக்கு வீடு இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தரித்திர நிலைமை, சரீரத்தில் சுகவீனம். எதற்காக தேவன் அந்த நிலைமையில் லாசருவை வைத்தார் யாருக்கும் தெரியாது. நீங்களும் சொல்ல முடியாது, என்னாலும் சொல்ல முடியாது. இப்படி தான் ஆண்டவர் தன்னுடைய வழிகளை உத்தமர்களுக்கு, பக்தர்களுக்கு கூட வெளிப்படுத்தாமல் சில நேரங்களில் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல் இன்னொரு உதாரணத்தையும் வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். யோபை குறித்து அவருடைய உத்தமம், அவருடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த பக்தி எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் தாமே சாத்தானிடத்தில் சேலஞ்சிங்காக சொன்னார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் யோபு இருந்தார் என்று ஆண்டவர் சாத்தானிடத்தில் சவாலிட்டு சொன்னார். யோபுனுடைய உத்தமத்தை குறித்தும் அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை குறித்தும் ஆண்டவர் தாமே சாட்சி சொல்லுகிறார். ஆனால் யோபுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால், அவருடைய வாழ்க்கையிலே அவர் எதிர்பார்க்காத மரணங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், சுகவீனங்கள், ஆஸ்தியெல்லாம் சூறையாடப்படுகிற சூழ்நிலைகள், அந்த மாதிரியான ஒரு வழியிலே கர்த்தர் நடத்தினார். காரணம் யோபுக்கு தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரா? சொல்லலை. ஏன் ஆண்டவர் அப்படி செய்தார்? நமக்கு தெரியாது. ஆண்டவரை கேள்வி கேட்க முடியாது. இப்படி தான் ஆண்டவர் தம்முடைய பக்தர்களை, சிலரை அவர் எந்த வழியிலே கொண்டு செல்லுகிறார், என்ன காரணத்துக்காக கொண்டு செல்லுகிறார் என்று சொல்லாமலே வழி நடத்துகிறார். பிற்காலத்தில் ஒருவேளை ஆண்டவர் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். பிற்காலத்தில் எதற்காக கர்த்தர் அப்படி வழி நடத்தினார் என்று ஆண்டவர் தெளிவுபடுத்துவார். அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட அப்படி தான் நடக்குது. அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட என்னுடைய மனைவி மரிக்கிறார்கள், அடுத்த வாரத்தில் என்னுடைய தாயார், அடுத்த நாளிலே எனக்கு கொரோனா பாசிட்டிவ் வருது, எனக்கும் மரண பயம் வந்துடுச்சு. எதனால் நமக்கு தெரியாது. ஆண்டவர் சில நேரங்களில் சொல்லுவதில்லை, தெளிவுபடுத்துவதில்லை, ஆனால் வழி நடத்துகிறார். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்களும் கூட கடந்து போவீர்கள் என்றால், கர்த்தருடைய வழிகள் உங்களுக்கு புரியாவிட்டாலும், கர்த்தர் எதற்காக
உங்களை இப்படிப்பட்ட வேதனைகள் மத்தியிலே, மரணத்தின் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே நடத்துகிறார் என்று உங்களுக்கு புரியாவிட்டாலும், நீங்களும் நானும் நமக்கு முன்பாக இப்படிப்பட்ட வழிகளில் பயணித்து தன்னுடைய வாழ்க்கையையும் சாட்சியையும் காத்து கொண்டு கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தரிடத்திலிருந்து அதிகமாக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்ட யோபுவை நாம் நினைவு கூர்ந்து லாசருவை நம்முடைய சிந்தையில் நிறுத்தி கொண்டு நம்முடைய பங்குக்கு நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டும். சில பக்தர்களை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தங்களையும் தந்தார். ஆனால் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை அவர்களுக்காக நிறைவேற்றாமலே அவர்களை வழி நடத்தியிருக்கிறார். இப்படியும் ஆண்டவர் செய்கிறார். இது என்னுடைய மனைவி மரித்த பொழுது தான் எனக்கும் புரிய வந்துச்சு. இந்த வருஷத்தில் எரேமியா 30:11 அதை தான் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் என் மனைவிக்கு கொடுத்தார். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். வாசிக்க கேட்போம். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இங்கே இருக்கிறது. ஆனால் இந்த வருஷத்தில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. ஆண்டவர் அவரை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். ஏன் இப்படி நடக்கிறது என்றால், அது ஒரு கேள்விக்குறியாக என்னுடைய மனசில் இருந்துச்சு. ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்பதாக இன்னொருத்தர் கூட கேட்டாங்க, எங்கள் குடும்பத்தில் என் மகனுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி வாக்குத்தத்தம் கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லை, என் மகன் மரிச்சிட்டான், கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஏன் நிறைவேற்றவில்லை என்று கேட்டாங்க. நம்முடைய சபையில் ஒருத்தர் கேட்டாங்க. அன்றைக்கி எனக்கு பதில் சொல்ல தெரியலை. ஆனால் இப்போது ஆண்டவர் எனக்கு புரிய வச்சிருக்கார். சில நேரங்களில் சிலரை ஆண்டவர் அப்படி நடத்துகிறார். ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாலும் அந்த வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கு நிறைவேற்றாமலே அவர்களை நடத்துகிறார். நான் சொல்லுகிற இந்த சத்தியம் அல்லது இந்த கருத்து உங்களில் நிறைய பேருக்கு ஒரு புதிய சத்தியமாக இருக்கும். இதை நான் வசனத்திலிருந்து உங்களுக்கு தெளிவாய் சொன்னால் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் சில நேரங்களில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க. நீங்கள் விசுவாச வாழ்க்கையில் இடற மாட்டீங்க. எபிரியருக்கு எழுதின 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள், சாதித்தவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினவர்கள், கர்த்தருக்காக ஆலயம் கட்டினவர்கள், இப்படி பல விசுவாச வீரர்களுடைய லிஸ்ட்டு பட்டியல் அங்கே இருக்குது. அந்த விசுவாச வீரர்கள் அல்லது அந்த கர்த்தரை மகிமைப்படுத்தின கர்த்தருடைய பக்தர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களை குறித்து நான் வாசிக்கும் பொழுது சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிச்சு. சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமலே அவர்கள் மரித்து விட்டார்கள். இந்த சத்தியங்களை இந்த எபிரியருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இப்போ பாருங்கள், வாக்குத்தத்தங்களை கொடுத்து சிலருக்கு ஆண்டவர் நிறைவேற்றினார். அந்த ஒரு வேத பகுதியை வாசிக்கப் போகிறோம். எபிரியருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள்
ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நீதியை நடப்பித்தார்கள். நீதியை நடப்பித்தார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ஆண்டவராலே வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார் என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம். இதே போல் இன்னொரு சிலரை குறித்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் அவங்களுக்கு நிறைவேறாமலே அவர்கள் மரித்து விட்டார்கள். அது யார் என்றால் ஆபிரகாம், சாராள். வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடலின் மணலைப் போலவும் எண்ணிலடங்காத அளவுக்கு உனக்கு நான் சந்ததியை தருவேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினார் என்று நமக்கு தெரியும். வேதத்தில் இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதை அவர்கள் பார்க்காமலே மரித்து விட்டார்கள். அந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு நிறைவேறுவதற்கு முன்னமே அல்ல, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை பார்க்காமலே மரித்து விட்டார்கள் என்று வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணற்ற மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். விசுவாசத்தோடே மரித்தார்கள். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் அவர்களுடைய நாட்களில் நிறைவேறவில்லை. அவர்கள் பார்ப்பதற்கு முன்னமே அவர்களுடைய நாட்களில் அது நிறைவேறாமலே மரித்து விட்டார்கள் என்று வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தையும் நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். இதே அதிகாரத்தில் 36ஆம் வசனம், 37ஆம் வசனம், 39ஆம் வசனம் மட்டும் வாசித்தால் அங்கேயும் இதே போல ஒரு சத்தியம் அங்கே இருக்கிறது. வாசிக்க கேட்போம். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இப்பொழுது 39ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். நற்சாட்சி பெற்றவர்கள் கர்த்தருக்காக மகிமையாக வாழ்ந்தவர்கள், கர்த்தருக்காக சித்திரவதைகள் அனுபவித்து கர்த்தருடைய சேவையை நிறைவேற்றினவர்கள். ஆனாலும் இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அடையாமலே அவர்கள் கடந்து போய்விட்டார்கள், மரித்து விட்டார்கள். ஆகவே அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார், நிறைவேற்றுகிறார். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் மட்டும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு முன்னமே மரித்து போவது என்று ஒன்று சம்பவிக்கிறது. அவருடைய வாழ்நாட்களில் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதை பார்க்க முடியாமலே கர்த்தர் அவர்களை அப்படி வழி நடத்துகிறார். என்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கையிலேயும் இப்படி தான் நடந்திருக்கிறது. அவருக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த ஆண்டுக்கு 2021 ஆண்டுக்காக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எரேமியா 30:11, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வருஷம் உன்னை நான் ரட்சிப்பேன் என்று சொன்னார். உன்னை ரட்சிப்பதற்காக உன்னுடனே இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது வித்தியாசமாக இருக்கிறது. கர்த்தர் அவரை தன்னோடு கூட இருக்கும்படியாய் மகிமையிலே சேர்த்து கொண்டார். இப்படி தான் சிலருடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கு நிறைவேற்றாமலே அவருடைய வாழ்க்கையில்
கர்த்தர் செயல்படுகிற சில அனுபவங்கள் இருக்கும். அதை நாம் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அதனால் ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்ட வேதனைகள், பயங்கள், மரணங்கள், வியாதிகள், போராட்டங்கள் மத்தியிலே கொண்டு போகும் பொழுது நமக்கு முன்பாக காரணம் சொல்லாமலே கஷ்டங்களுக்குள்ளே வழி நடத்தின பக்தர்கள் அவருடைய கஷ்டங்கள், வேதனைகள், அவமானங்கள், மரணங்கள் மத்தியிலே எப்படி நடந்து கொண்டாங்களோ அதன்படி நாம் நடந்து கொள்வதற்கு தீர்மானமாக இருக்கணும். சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரை கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு அநியாயம் செய்து விட்டார் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறினால் அது போதும். வேதத்தில் வசனங்கள் படிக்கும் பொழுது கர்த்தருக்கு நம்ம மேல் இருக்கிற அன்பு, அக்கறை, கரிசனை, பாசம் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை. நமக்கு அது தெரியும். அப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு ஒரு நாளும் அநியாயம் செய்ய மாட்டார். தைரியமாக இருப்போம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நடத்துகிற வழியில் தைரியமாக நடப்போமாக. யோபுடைய வாழ்க்கையில் அவரை ஆண்டவர் கஷ்டத்தின் பாதையில் வேதனைகள், மரணங்கள், வியாதிகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் வழியாய் வழி நடத்தினார் என்று நமக்கு தெரியும். அவர் எப்படி நடந்து கொண்டார் அந்த சூழ்நிலையில் என்பதை ஒரு 5 குறிப்புகள் உங்களுக்கு நான் சொல்லி உங்களை வரப்போகிற காலத்தில் நீங்களும் கர்த்தருடைய வழியில் என்ன துன்பங்கள், என்ன வேதனைகள், எப்படிப்பட்ட மரண சம்பவங்கள் நேரிட்டாலும் யோபுவைப் போல நீங்கள் வாழ்ந்து மென்மேலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நான் சொல்லுகிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படி தான் நீங்களும் நானும் வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். சரி, இப்போது யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதற்காக அவருக்கு அப்படிப்பட்ட கஷ்டங்கள், வியாதிகள், மரணங்கள், போராட்டங்கள், அவமானங்கள் நிறைந்த, சுகவீனங்கள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே வழி நடத்தினார் என்று யோபுக்கு புரியாது, யோபுக்கு தெரியாது. ஆனாலும் அவர் எப்படி நடந்து கொண்டார், இதை இப்பொழுது ஒரு 5 குறிப்புகள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். கவனமாக கேளுங்கள். கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாய் உங்களை பலப்படுத்தி, தயார்படுத்தி, வருங்காலத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி நடத்துவாராக. முதலாவதாக யோபு ஆண்டவரை துதித்தார். யோபு புஸ்தகத்தில் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். அது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனசில் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு யோசனை வராது. மனசு எவ்வளோ உடைந்து போயிருக்கும். மிகவும் வருத்தத்திற்குள்ளே, வேதனைக்குள்ளே, மனநிலை மிகவும் டிப்ரெஷனில் இருக்கும். அதன் மத்தியில் ஆண்டவரை துதித்தார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இனி வரப்போகிற காலத்தில் நாமும் கூட எது நடந்தாலும் யோபை போல கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். இரண்டாவதாக, யோபு ஆண்டவரை குற்றம் சுமத்தவில்லை. அதே யோபு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போமானால் அதை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை,
கடவுள் மீது குற்றஞ்சாட்டவும் இல்லை. கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. இன்னொரு மொழிபெயர்ப்பில் இன்னொரு விதமாக இருக்கிறது, அதையும் வாசிக்க கேட்போம். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. குறை சொல்லவில்லை, ஆண்டவரை குறை சொல்லவில்லை, ஆண்டவர் மீது குற்றம் சுமத்தவில்லை, ஆண்டவர் எனக்கு அநியாயம் செய்து விட்டார் என்று சொல்லவில்லை என்று தெலுங்கு பைபிளில் இருக்கிறது. நாமும் அப்படி சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், கடவுள் எனக்கு அநியாயம் செய்து விட்டார் என்று. பாருங்கள், எங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து 2 மரணங்கள். உடனே எனக்கு கோவிட் பாசிட்டிவ். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் ஆண்டவர் நமக்கு அநியாயம் செய்து விட்டார், ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறார் என்றெல்லாம் யோசனை வரும். அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது, ஆண்டவரை குற்றம் சுமத்தக்கூடாது. கர்த்தர் நல்லவர், நேற்றும் இன்றும் என்றும் அவர் நல்லவர் தான். நல்லவைகளையே நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவர். நமக்கு தீமையோ துரோகமோ அநியாயமோ கர்த்தர் செய்ய மாட்டார். ஆகவே ஆண்டவரை நாம் குறை சொல்லக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது. 3ஆவதாக, யோபு செய்த காரியம், நம்முடைய பிரச்சனைகள் இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியில் கடந்து போகும் பொழுது யோபு செய்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்கிற விஷயங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யோபு தவறான யோசனையை புறம் தள்ளிவிட்டார். தவறான யோசனை, தன்னுடைய மனைவி ஒரு தவறான யோசனையை கொடுக்கிறார். அதை நாம் யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். தேவனை தூஷித்து ஜீவனை விடும், ஒரு தவறான ஒரு யோசனையை தருகிறார். இப்படித்தான் நமக்கு மரணங்கள், பலவிதமான வேதனைகள் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு நல்லது சொல்கிற மாதிரியே சில பேர், இந்த காரணத்தினாலே இப்படி நடந்திருக்குமோ, இந்த காரணத்தினாலே கடவுள் உங்களுக்கு இது செய்திருப்பாரோ, ஒருவேளை இதுக்கு, இந்த மரணத்துக்கு, இந்த வேதனைகளுக்கு இது காரணமாக இருக்குமோ என்றெல்லாம் நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம புறம்பே தள்ளணும், எல்லாம் புறம்பே தள்ளணும். ஆண்டவருக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. எது நடந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறது. அதனால் மற்றவர்கள் அந்த மாதிரியாய் நாம் உடைஞ்சு போன சூழ்நிலை இருக்கும்போது நமக்கு என்ன ஆலோசனை சொல்லுவாங்க என்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் சாத்தான் சில ஜனங்களை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய மனசு கெடுத்து விடுவான், கலைத்து விடுவான். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆகவே சிலர் சொல்லுகிற சில யோசனைகள் நாம் புறம்பே தள்ளிட்டு கர்த்தரை நோக்கி கொண்டே பொறுமையாய் முன்னேறி கொண்டிருக்க வேண்டும். 4ஆவதாக, யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான வேதனைகளை அனுபவித்து கொண்டிருந்தாலும் ஒரு உறுதியான தீர்மானத்தில் இருந்து விட்டார். மரணம், சுகவீனம், ஆசையெல்லாம் சூறையாடப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலேயும் யோபு உறுதியான தீர்மானம். அவருடைய தீர்மானத்தை அவர் என்ன சொல்லுகிறார்? யோபு 13:15, கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலேயும் என்ன நடந்தாலும் கர்த்தர் மீது உறுதியான நம்பிக்கையோடு இருக்கணும். பிறகுதான் அதனுடைய மகிமையை நாம் எந்த உலகத்திலையும் பார்க்க முடியும், சில நேரங்களில் பரலோகத்திலையும் பார்க்க முடியும். ஆகவே உறுதியான தீர்மானத்தோடு கர்த்தரை எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் பின்பற்ற வேண்டும். 5ஆவதாக,
யோபுக்கு அந்த சூழ்நிலை மத்தியிலே அவர் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணினார் என்று 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், யோபு 42:10 அங்கே எழுதியிருக்கிறது. வாசிக்க கேட்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது, மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராய் ஜெபம் பண்ணுகிறவராய் இருந்தார். அப்பொழுது கர்த்தர் யோபுவை இரட்டத்தனையே ஆசீர்வதித்தார் என்று அந்த வசனத்தில் இருக்கும். வாசிக்க கேட்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆகவே யோபுவை கர்த்தர் இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். ஆகவே அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவருடைய வழிகள் நமக்கு வெளிப்படுத்துவார். சில நேரங்களில் நமக்கு மறைத்து நம்மை வழி நடத்துவார். அப்படி ஆண்டவர் தம்முடைய வழிகளை நமக்கு மறைத்து நம்மை வழி நடத்தும் பொழுது, அது மரண இருளின் பள்ளத்தாக்காக இருந்தாலும், வியாதிகள் நிறைந்த பள்ளத்தாக்காக இருந்தாலும், போராட்டங்கள் வேதனைகள் நிறைந்த பள்ளத்தாக்காக இருந்தாலும், நமக்கு முன்பாக ஒரு சிலரை கர்த்தர் அப்படி நடத்தியிருக்கிறார். உதாரணத்துக்கு யோபை குறித்து படித்தோம். அந்த சூழ்நிலையில் அவர் எப்படி நடந்து கொண்டாரோ அதையும் படித்தோம். நாமும் அதே போல் நடந்து கொள்வோம். யோபுவை போலவே நம்முடைய வாழ்க்கையும் ஒரு சரித்திரமாய் மாறும். யோபை போலவே நம்முடைய வாழ்க்கை இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கும். யோபுவை போலவே நாம் நம் பின்னாடி இருக்கிற தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டிகளாய் இருப்போம். அப்படிப்பட்ட அனுபவத்தில் கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய வழிகள் சில நேரங்களில் எங்களுக்கு புரிகிறது, சில நேரங்களில் எங்களுக்கு நீர் மறைக்கிறீர். ஆனாலும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்று தெரியும், எங்களுக்கு நீர் ஒரு நாளும் அநியாயம் பண்ண மாட்டீர், தீங்கு செய்ய மாட்டீர், துரோகம் பண்ண மாட்டீர். அதனால் எங்களுக்கு உம்முடைய வழிகள் புரியாவிட்டாலும் நீர் நடத்துகிற வழியிலே எங்களை முற்றிலுமாய் உமக்கு அர்ப்பணித்து நடக்க எங்களுக்கு சக்தியை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக யோபு போன்றவர்கள்லாம் அப்படி நடந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டார்கள், உலகத்துக்கு ஆசீர்வாதமாக மாறினார்கள். அந்த அனுபவத்தில் எங்களையும் வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.